அந்த பொண்ணு என் ஆபீஸ்ல ஒர்க் பண்றவ, ரொம்ப நல்ல பொண்ணு. அவ ஆபீஸ்ல இருக்கும்போது அவன் புருஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தகவல் வந்துச்சு. அதனால அவளை நான் கூட்டிட்டு போனேன். போற வழியில கோயில பார்த்ததும் புருஷனுக்கு சரியானும் சாமி கும்பிடணும்னு ஆசைப்பட்டா. கோவில்ல சாமி கும்பிட்டுட்டு அவளை போய் ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு வந்தேன். ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இதுதான் நடந்தது. ஆஹா, நல்ல கதை சொல்றீங்கங்க, நல்ல கதை சொல்றீங்க. ச்சே, கதையா? இதுதான் நடந்துச்சு பார்வதி. எவ்வளவு கேடச்சிருக்கி இருப்பா, அவகிட்ட போய் சொல்லுங்க இந்த கதையெல்லாம். இங்க பாரு பார்வதி, இதுதான் உண்மை, இதுதான் நடந்துச்சு. சரி சரி சரி, அதெல்லாம் விடுங்க விடுங்க. உங்களுக்கு அவளுக்கு எத்தனை வருஷம் தொடர்பு? சொல்லுங்க சொல்லுங்க, உங்களை தான் கேக்குறேன், சொல்லுங்க. இத பார், உண்மையை தான் சொல்றேன், என்ன நம்பு பார்வதி. ஐயோ, என் வாழ்க்கையே போச்சு. ஐயோ, இப்படி போய் மேல போய் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. பார்வதி, நான் என்ன பண்ணுவேன்? எவ்வளவு ஒரு சிரிக்கி உங்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு இப்படி பொம்மையாட்டம் ஆட்டி வைக்கிறாளே. எல்லாமே நீங்க தானே நான் நம்பிட்டு இருந்தேன். என்ன குறை வச்சு உங்களுக்கு சொல்லுங்க. பார்வதி, அக்கம் பக்கத்துல கேட்டா மானம் போயிரு, கத்தாதம். மானம் போயிடுமா? கோயில்ல ஜோடி சேர்ந்து சுத்தும் போது அக்கம் பக்கத்துல இருக்கவங்க பார்த்தாங்களே, அப்ப உங்களுக்கு மானம் போகல? பார்வதி, இங்க பாரு. அவளை பத்தி சொன்ன உடனே அப்படியே ஐயாவுக்கு பொத்துக்கிட்டு கோவம் வந்துருச்சுல்ல.